ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, போராட்டங்கள் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாகத்தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக என்னுடைய கரங்களை தொட சொன்னேன். உன்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் நீ எப்போதும் யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. கௌரவமும் தன்மானமும் சுயமரியாதையும் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அதற்கு நீ எப்போதும் தைரியத்தோடும் துணிவோடும் வீரத்தோடும் வேகத்தோடும் நிதானத்தோடும் எல்லா காரியங்களையும் செய்தாலே போதும் என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நடக்க வேண்டியதையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிக்க உன் சாயப்பா நான் தயாராகிட்டேன். துன்பம்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்து. அதுக்காக நீ மனமுடைந்து போகவோ அல்லது தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் என் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. நிச்சயமாக நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அத்தனையையும் நீ சமநிலையோடு எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்பம் வந்தால் சிரிக்கலாம், துன்பம் வந்தால் எப்படி நீ கவலைப்படாமல் இருக்க முடியும்னு கேட்குறியா? அதுதான் உன்னுடைய திறமையும் ஆற்றலும் இருக்கிறது என் செல்லமே. துன்பம் வந்துட்டா அப்படியே அது உன்கிட்ட தங்கிட போகுதா என்ன? இதெல்லாம் சரியாயிடும், ஏன் சாயப்பா சரி செஞ்சிருவான்னு உன் நம்பிக்கையை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய ஆற்றல்களின் மூலமாக எல்லா விஷயங்களையும் திறமையாக செஞ்சு முடிக்கப்பாரு. நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு இருந்ததே கிடையாது. ஆனால் உன்னிடம் உறவாக இருக்கும் மனிதர்களும் நட்பு முறையாக பழகும் மனிதர்களும் கூட உன்னுடைய உண்மையையும் நேர்மையையும் புரிந்து கொள்ளாமல் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்களா? ஏமாற்றி அவர்கள் சம்பாதிக்கவும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கவும் நினைக்கிறாங்களா? கவலை கொள்ளாதே. உன்னுடைய நேர்மையும் உண்மையும் அழியாத சொத்துக்கள். காலம் போக போக அதன் மகத்துவத்தை நீயே உணர்வாய் என் செல்லமே. கடந்த காலத்தை நினச்சி கண்ணீர் வடிக்கிறத விட்டுட்டு எப்போதும் கண்டதையும் யோசித்து கவலைப்படாமல் நல்லதே நடக்கும் என என்னை நம்பு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் சரியானதாகவும் நான் முடிச்சு கொடுக்குறேன். ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை ஏற்றுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த மனசும் தைரியமும் துணிவும் சக்தியும் கூட உன்னிடம் இருக்கிறது என் செல்லமே. நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, நான் சொல்லியிருக்கேன் தானே. இனி நடக்கும் எல்லாமே நன்மைக்கேன்னு யோசிச்சுக்கோ. தவிர்க்க முடியாத சில விஷயங்களை நீ இழந்துட்ட. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசில் வருத்தமும் வேதனைகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அத்தனையும் சரி செய்ய இந்த சாயப்பா நானும் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயமாக உன் வாழ்வில் தவறு செய்தவர்களும் தவறு செய்ய காரணமாக இருந்தவர்களும் உனக்கு தண்டனையை கொடுத்துவிட்டு தூரமாக இருந்து ரசிக்கும் மனிதர்களும் எனக்கு பதில் சொல்லிதான் தீரணும். அவர்கள் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே நினைக்காத. தூக்கி எறிந்த இடத்திலேயே விதையாக புதைந்து மரமாக வெளியே வா என் செல்லமே. நல்ல பேரையும் நல்ல உள்ளங்களையும் நல்ல மனிதர்களையும் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக நீ இருப்பன்னு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடித்து உன் மனம் மகிழும்படி உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களையும் நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படவோ கவலைப்படவோ கலங்கவோ கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இருந்தும் மீண்டும் மீண்டும் என்னதான் நீ உன் மனசில் யோசிக்கிற? உனக்காக நான் இருக்கிறேங்கிறத மறந்துட்டியா? இந்த உலகத்தில் நீ ஏதாவது புதுசாக செய்யலாம் நினச்சாலும் அல்லது சாதிக்கணும்னு நினச்சி முயற்சி செஞ்சாலும் உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டணும்னு நினச்சாலும் முதல்ல உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கு பிறகு உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு சரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கிறன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டா அதன் பிறகு உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அப்புறம் நாள் ஆக ஆக உன்னையே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் உதாரணமாக காட்டி வந்தால் உன்னை போல வரணும், வாழ்க்கையில் உன்னை போல வளர்ந்து பெரிய ஆளாகணும்னு உன்னையே இன்னொருவருக்கு உதாரணமாக காட்டுவார்கள். நீ மட்டும் உன்னை நம்பினால் போதுமென் செல்லமே. நிச்சயமாக வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும். உன் வாழ்வில் புதுமைகள் தொடங்கி மாற்றங்கள் மலர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்படி எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா நானே நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்ததும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் கரங்களால் ஆசீர்வாதம் பெற்ற நீ இனி உன் வாழ்க்கையை அழகாய் மலர்ச்சியாய் வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம்.